என்ன சாண்ட்ரா, வியானாவை பேசவே விட மாட்டேங்கிறீங்க? பயம் வந்துடுச்சோ? விக்ரமை பற்றியெல்லாம் வந்து சொல்கிறாங்க, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, வெளியில் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசித்து எல்லாத்தையும் நம்மளை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துடுச்சோ? வியானா வந்து விக்ரமை பற்றி சொன்னால் தங்களுக்கு என்ன, தங்களுக்கு என்னன்றேன். அவங்க என்ன அடித்தாங்களா, இல்லை உங்களை ஏதோ பிடிச்சி தள்ளின மாதிரி பிடிச்சி தள்ளினாங்களா, இல்லை காலை வச்சு மிதித்தாங்களா, இல்லை காமம் பண்ணுறேன்னு சொன்னாங்களா? எதுவும் பண்ணலல்ல, எதுவும் சொல்லல. விக்ரமை பற்றி தானே சொல்கிறாங்க. விக்ரம் எப்படி கேம் ப்ளே பண்ணாங்கன்னு தானே சொல்கிறாங்க. அக்காவுக்கு என்ன அவசரம்? எல்லாரும் அமைதியாக உட்காந்து கேட்குறாங்கல்ல. அப்புறம் இது செலப்ரேஷன் ரவுண்டு தான். இந்த செலப்ரேஷன் ரவுண்டில் இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. வெளியில் என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, யாரால் எப்படி ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் கூட வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான் இந்த செலப்ரேஷன் ரவுண்டையே நடத்துகிறாங்க. எத்தனையோ செலப்ரேஷன் ரவுண்டில் எத்தனையோ சீசன்களில் எப்படிப்பட்ட சண்டைகள்லாம் வந்து நடந்திருக்கு தெரியுமா மக்களே? தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வியானா அவர்கள் வந்து நேரடியாக மேடையில் வந்து சொல்கிறாங்க. என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா பாதிக்கப்பட்டது அவங்க தான், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய கேமை யார் நாசம் பண்ணது, அவங்களுடைய கேமை யார் முடிச்சு விட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதை ஏன் சாண்ட்ரா வந்து தடுக்கிறாங்க? விக்ரம் அவர்களே அதை அக்செப்ட் பண்ண, சரி ஓகே விடு, என்னோடய கேம் முடிஞ்சு அவ்வளோதான் விடு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அவர் வந்து கிளம்புறாப்புல. ஹி அக்செப்டிங் எவ்ரி திங். என்ன தான் அவர் ஃபீல் பண்ணாலையும் சாண்ட்ராவுக்கு பயம் வந்துடுச்சு. பயப்படுறீங்களே சாண்ட்ரா, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்திருக்கு. ஓகே மக்களே, அப்படி வியானா அவர்கள் என்ன தான் சொன்னாங்க, ஏன் சாண்ட்ரா அவர்கள் அவ்வளோ பதட்டப்பட்டாங்க விக்ரம சொன்னாங்க கூட அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்ப்போமா? ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸ் வந்துடுச்சு அவங்களுக்கு, இது கமருதீன் மற்றும் பார்வதி பண்ண விஷயத்தினால. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது, அது ஒரு பேனிக் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி விகடன் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவை பற்றி முழுமையாக வந்து எழுதுது. குறிப்பாக வந்து ரெட் கார்டை பற்றியும் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடிப்பு, இவ்வளோவெல்லாம் வந்து சீன் கிடையாதுங்க. அதுவும் குறிப்பாக கமருதீன் எங்கேயோ இருக்கும்போது இவங்க ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசமாக வந்திருக்கு, அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பத்திரிகையில். ஓகேவா? இட்ஸ் மீன்ஸ் சாண்ட்ரா அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றது தான் சிம்பிளிஃபிகேஷனாக வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து வியானா அவர்கள் ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க, செலப்ரேஷன் ரவுண்டுக்காக உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் ரெட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் சப்போர்ட்டிவாக வந்து இருந்தது, அதாவது பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து வியானா அவர்கள் தான். ஓகேவா? வியானா அவர்கள் இருந்தாங்க, ஆதிரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே சப்போர்ட்டிவாக வந்து பேசியிருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு மட்டுமே ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1, 2வது இதெல்லாம் வந்து சின்ன விஷயமா இருக்கும்போதே கட் பண்ணியிருந்துருக்கணும், முளையிலேயே அதை கிள்ளி எரிஞ்சிருந்துருக்கணும். நல்லா ஆடை மேவு போட்டு வளர்க்க விட்டு கபானு ஒரே வெட்டுற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஓகேவா? குரல் கொடுத்துருந்தாங்க சொல்லப்போனால். அதாவது பார்வதிக்காக குரல் கொடுக்கல, இது வந்து ஜென்ரலாக நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்கும் நீங்கள் கேட்டிருக்கணும், எல்லாருக்கும் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, வியானா அதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கேமரா முன்னாடி போய் நின்று பிரச்சனை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவர் வந்து வெட்டிடுவேன், வெளியில் வந்தால் நடக்கிறதே சீனே வேறு, அடித்து துவச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாப்புல. அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி போய் பிரஜன் அவர்கள் வந்து விக்ரம் அவர்களை வந்து சொல்லியிருப்பார்ல, நான் வேணால் கதவை திறக்க சொல்கிறேன், நீங்கள் வேணால் வெளியே போயிட்டு வரீங்களா, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னுலாம் வந்து பேசியிருப்பார்ல பிரஜன் அவர்கள். அப்போ வியானா வந்து சொல்லியிருப்பாங்க, கரெக்டு தானே, கரெக்டான ஒரு விஷயம் தானே, கரெக்டாக தானே வந்து சொல்லியிருக்காங்க. ஏங்க உங்களுக்கு வந்து அவங்க திட்டும்போது இது பண்ணும்போது பேனிக் அட்டாக் வருது, ஃபிக்ஸ் வந்து வரும்போது அவங்களுக்கு ஏன் வந்து அது வந்து பயமாக இருந்திருக்கூடாதா, அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருந்திருக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருதில்ல. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை வந்து பிக் பாஸோ இல்லை விஜய் சேதுபதியோ இதுக்கான பதிலை வந்து வியானாவுக்கு சொல்லவே கிடையாது. அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை சொல்லவே இல்லை. ஏமா நீங்கள் பயப்படாதம்மா, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அதை அட்ரஸே பண்ணலைங்க வீக்கெண்டில். ஸோ அப்படி இருக்கும்போது வியானாவுக்கு அந்த கோவம் வந்து இருக்கும்ல, கண்டிப்பாக போட்டு அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கார்டு கொடுக்கும்போது அவங்களே வந்து யோசிச்சது. ஆனால் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கோம். நமக்கெல்லாம் யாருமே செவிச்சாய்ச்சி கூட வந்து கேள்வி கேட்கல. ஆனால் வந்து இவங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு, இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் அவங்க பதிவு பண்ணாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ரெட் கார்டு கொடுத்தது சரி தான், நான் தப்புன்னெலாம் சொல்லலை. இப்போ என்னென்னா உள்ளர வந்திருக்காங்க செலப்ரேஷன் வீக்காக.
அப்போ உள்ளர வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இதை கேளுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டிருக்கோம் அப்படின்றது ஒரு பக்கம். அனுப்பப்படாமல் இருந்தாலும் இவங்க வெளியே போய் பார்க்குறாங்கல்ல. இப்போ இவங்க எவிக்ட் ஆகி ஒரு 1 மந்த் கிட்ட ஆகிருக்கும். இப்போ இவங்க வந்து அந்த ஷோவை கண்டினியூஸாக வந்து பார்த்துட்ருக்காங்க. எப்படி மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எப்படி இதை சரியாக எடுத்துகிட்டு போகிறாரு, எப்படி தப்பாக எடுத்துகிட்டு போகிறாரு, எப்படி மேனிப்புலேட் பண்ணி சரியான விஷயத்தை தப்பாக மாற்றுறாரு, தப்பான விஷயத்தை சரியாக மாற்றுறாரு அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியல வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது. 24/7 வந்து பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா உள்ளர வந்து கிளியராக வந்து சொல்கிறாங்க, பின் பை பின்னாக விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இந்த ஷோவுக்கு அப்படியே பின் பை பின்னாக பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாப்புல, மேனிப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக பண்ணுறாப்புல அப்படின்னு உடைக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது நான் கேட்பேன்றாங்க. ஸோ அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ப்ரீக் பண்ணுறாரு, கரெக்டாக அந்த டயத்தில் வந்து ப்ரீக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விக்ரம் எத்தனை வேலைகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? வியானா அவர்கள் எஃப்ஜேவை லவ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து விக்ரம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. விக்ரம் அவர்கள் வந்து தான் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் லவ் கண்டென்ட் ஏன் கொடுக்கக்கூடாது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஆதரி இருந்தால் என்ன, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னது வந்து விக்ரம். அப்போது அதை வந்து அதோடைய அந்த விஷயத்தை வந்து கோ த்ரூ பண்ணுறது, அவங்க ஏற்பட்ட கெட்ட பேர்களை கோ த்ரூ பண்ணுறது வியானா. ஸோ அஃப்கோர்ஸ் இது யாருக்கு மூல காரணம் அப்படின்னா விக்ரம் தான். ஸோ அந்த ஒரு மூல காரணத்தை அவங்க சொல்லணும் இல்லையா? மேனிப்புலேஷன் எவ்வளோங்க பண்ணியிருக்காரு. இப்போது தங்கச்சின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை வந்து இவர் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுபிக்ஷா கிட்டேயோ வியானா கிட்டேயோ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சில விஷயத்த சொல்கிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, நல்லா வந்து பார்த்திங்கன்னா தோழனுக்கு தோல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காப்புல. எண்ட் ஆஃப் தி டே கேம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்களெல்லாம் கழட்டி விட்டுறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? கழட்டி விட்டுறாருங்க. சுபிக்ஷாவுடைய கேம் நாசனமாக போனதுக்கே காரணம் வந்து விக்ரம் தான். அன்புன்னெலாம் சொல்லக்கூடாது. அன்பாக இருந்தாக்கா, ஏமா நீ இப்படி விளையாடு, இப்படி செய், இது வந்து ரொம்ப மேனிப்புலேட் ஆகிற மாதிரி வந்து தெரியுது, என்னுடைய நினைவில் நீ நிற்கிற மாதிரி வந்து தெரியுது, தயவுசெய்து நீ தனியாக போய் விளையாடுன்னு சொல்லியிருக்கணும்ல. நம்ம சொல்கிறோம்ல, கமருதீனுக்கும் பார்வதிக்கும் லவ் இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி, இவங்க ஃபேமிலி, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் முதல் கொண்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இதே ஒரு விஷயத்தை ஏன் விக்ரம் அவர்கள் சுபிக்ஷா கிட்ட சொல்லிடக்கூடாது? சுபிக்ஷா தான் எல்லா விஷயத்தையும் நம்புகிறாங்களே விக்ரம் கிட்ட. விக்ரம் என்ன சொன்னாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்களா இல்லையா மக்களே? ஸோ அப்போ விக்ரம் ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? ஓகேம்மா, நம்ம வந்து ஒரு அண்ணனா தம்பியா எதுவாக இருந்தாலும் வெளியே போய் கண்டினியூ பண்ணலாம், இப்போ இங்கே இந்த விஷயம் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்துருக்கலாமா இல்லையா? ஆனால் வந்து அவருக்கு வந்து அவங்க பாட்டு பாடினா பிடிக்காது, பீட் பாக்ஸ் பண்ணால் பிடிக்காது, அது எல்லோரும் கலாய்ப்பாங்க, ஒரு மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாப்புல. கேமாக வந்து பார்க்க மாட்டாப்புல, பார்க்க சொல்ல மாட்டார். இவர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமை வந்து விளையாடுவாப்புல. ஆனால் அந்த பொண்ணு இவரையே நம்பி போச்சு அது மொத்தமாக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஏங்க சுபிக்ஷா அவர்களுக்கு டைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதி அனைத்து இருக்குது. யாரு அந்த பொண்ணு ஏதாவது டாக்ஸிக்காக மாட்டுச்சாங்க? கெட்ட வார்த்தைகள் எங்கேயாவது யூஸ் பண்ணிச்சா? சண்டை போட்டுச்சா? அடி உதன்னு ஏதாவது உதச்சிதா? இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை. நேற்று பயண வீடியோ போட்டாங்களே, அதில் பார்வதி எப்படி தெருக்கி விட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா? ஏங்க 4 வார்த்தை பார்வதிக்கு எதிராக பேசின அரோரா அவர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குங்க. அதனால தாங்க அரோரா இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த பொண்ணுக்கு இருக்குங்க. அவங்க என்னத்தை பண்ணிட்டாங்க? டிடிஎஃப் டாஸ்க் எல்லாமே நல்லா விளையாடினாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்ல ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 50 நாட்களுக்கு அப்புறமாக ஒரு 20-25 நாட்கள் வந்து இன்பிட்வீனில் இருக்குது. என்ன பண்ணாங்க? ட்ரையாங்கல். அப்போது பார்வதியை பற்றி இவங்க பேசுகிறாங்க. ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்போது, வீக்கெண்ட்லேயும் பேசும்போது கிளாப்ஸ் வந்து வருது, அவங்களுக்கு பயங்கரமாக ஓட்டிங்ஸ் வந்து ஏறுது. ஸோ ஓகே, இதை பிடிச்சா நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க, போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு வீக்கே பண்ணாங்கங்க. சுபிக்ஷா ஃபஸ்ட்டு வீக்கே பண்ணாங்க. பார்வதிலாம் தெறிக்க விட்டுருப்பாங்க, வேலை செய்ய வச்சு ஓட வச்சுருப்பாங்க. பார்வதி திமிரா பேசும்போது கையை கட்டிக்கிட்டு ஒரு திமிருத்தனை வந்து சுபிக்ஷா காமிச்சிருப்பாங்க. எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட சுபிக்ஷா எங்கே போனாங்க? விக்ரம் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் வியானா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, பின் பாயிண்ட் பண்ணி ப்ரீக் பண்ணுற வேலையெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவார் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சொல்ல வேண்டாம், இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்றீங்க. எப்படி அப்புறமா பேசிக்கோங்க? அப்புறம் என்னத்துக்கு அவங்களுக்கு சேலரி கொடுத்து ஒரு நாள் வாங்க செலிப்ரேஷன் வீக்கில் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ வியானா நல்லா செருப்படி கொடுக்குறாங்க. ஏங்க இது என்னுடைய பாயிண்ட்டு, எனக்கு பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, பாதிக்கப்பட்டவன் நான் பேசுவேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் வந்து ஓகே என்னுடைய கேம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கிளம்பட்டும். இது என்னங்க இது? விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டிங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது மற்றவங்க மட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தை ஏற்றுக்கணும்னு நினச்சா திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? திவ்யா அதை தான் பண்ணுறாங்க. விமர்சனம் அவங்க மேலே வச்சாக்கா வைக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அதே விஷயத்தை தானே விக்ரம் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இதை எப்படி ஏற்றுக்க முடியும்?
இதில் சாண்ட்ரா வேறு ஃபஸ்ட்டு வந்து தடுக்கிறாங்க வேறு, போயாங் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்க விட்டுருக்காங்க. என்னன்னா வேணாம், கொஞ்சம் அப்படியே திரும்பி இந்த ரெட் கார்டு மேட்டரை பற்றியும் கொஞ்சம் சாண்ட்ரா கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ரியலாக சொல்கிறேன். ஓகே மக்களை, எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இன்னும் நிறைய கண்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.